ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வாழைப்பூ வடை செஞ்சுருக்கேன். எப்படி செய்யலான்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். அதுக்கு ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் ஊறின கடலைப்பருப்பு, ஒரு 6லேருந்து 8 வரமிளகா உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. சின்ன பூண்டு ஒரு 15லேருந்து 20 பல் பூண்டு, அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சோண்டு இஞ்சி துண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச கடலைப்பருப்பு, பூண்டு, காஞ்ச மிளகாவை எடுத்துக்கலாம். அது கூடவே ஒரு ஃபுல் டீஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க. இதை நல்லா அரைச்சி உதிரியாக அரைக்கணும். ரொம்பவும் குழன்னு அரைக்காமல் நல்லா உதிரியாக வர மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ சாப் பண்ண வெங்காயம், அப்புறம் நம்ம கட் பண்ணி ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூ வந்து கலர் மாறாமல் இருக்கணும்னா அதில் வந்து மோர் இருக்குது இல்லைங்களா, மோரில் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். சாப் பண்ண வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட இது தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். அப்போ தான் வந்து நல்லா வரும் வடை. தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா இப்போ நம்ம எல்லாத்தையும் வெங்காயம்லாம் கலக்கும் போது தண்ணி விடுற மாதிரி ஆகிடும். ரொம்ப தண்ணி அதிகம் ஆகிட்ட மாதிரி ஆகிடும். வாழைப்பூனாலே ஒரு சிலவங்க சாப்பிட மாட்டாங்க. கூட்டு பொரியல் அப்படின்னு சொன்னால் கசப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாமல் இருப்பாங்க. இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நான் சின்ன வாழைப்பூ சைஸ் தான் வாங்கிட்டு வந்தேன், அதனால் எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த வாழைப்பூக்கு தேவையான அளவுக்கு சால்ட் எடுத்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு சின்ன உருண்டையாக நம்ம பால் ஷேப்பில் நம்ம உருண்டை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்மளோட வடைக்கு ஏற்ற சைஸ் மாதிரி. நான் வந்து இந்த குட்டியாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் குட்டியாக போட்டு எடுத்துக்கிறேன். சின்ன உருண்டையாக போட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றாமல் நம்ம வந்து அரைக்கணும். அதிலே பாருங்கள், இப்போ கொஞ்சம் தண்ணி விடுற மாதிரி வரும். ஏன்னா நம்ம வெங்காயம், நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூவெல்லாம் எடுத்து போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால கொஞ்சம் தண்ணி வரும். அதனால் சுத்தமாக தண்ணி இல்லாமல் கொஞ்சமாக அரைங்க. நீங்கள் இதை வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லியெல்லாம் நல்லா சாப் பண்ணி கூட போட்டுக்கலாம். நான் அப்படியே போட்டுக்கிட்டேன். சாப் பண்ணி நல்லா பொடிசாக எல்லாத்தையும் போட்டுக்கிட்டோம் எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நான் உருண்டை பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ சைடில் ஒரு வானலில் நல்லா சூடு பண்ணதுக்கப்புறம் நான் கடலெண்ணெய் எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் கடலெண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில் இதில் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெயில் எடுத்தால் கொஞ்சம் கசப்பு எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் கடலெண்ணெய் இன்றைக்கி எடுத்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும், வெயிட் பண்ணுங்கள். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன அந்த கடலைப்பருப்பு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டு பாருங்கள். நல்லா இதுமாரி புரிஞ்சு வந்துச்சுன்னா எண்ணெய் சூடாகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வடை எப்படி போடணுன்னா, கையில் கொஞ்சம் தண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு உள்ளங்கையில் அந்த பால் நம்ம ரவுண்ட் ஷேப்பில் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து அந்த உள்ளங்கையில் வச்சு இன்னொரு கையால் ஒரே ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள். ரொம்ப ப்ரெஸ் பண்ணக்கூடாது. ஒரே ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து போடலாம். அப்படியே எடுத்து போட்டாலே அழகாக இந்தமாரி ஷேப்பில் வரும். இப்போ வடையை போட்டதுக்கப்புறம் உடனே வந்து கரண்டியை விட்டு எதுவுமே பண்ணாதீங்க. ஏன்னா அது உடஞ்சிடும். கொஞ்சம் நேரம் அது ஸ்லோ ஃப்ளேம்லேயே, ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஸ்லோவாகவும் வைக்க வேணாம், ஹையாகவும் வைக்காமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இதுமாரி வறுக்க வைங்க. நல்லா உள்ளே பாருங்கள், நல்லா எல்லாமே செம்ம சாஃப்டாக வெந்துடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லா ஃப்ளேவருமே நல்லா கிடச்சிது. இந்த புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நல்லா சுட ஒரு காஃபியோட நல்லா சூப்பராக நாங்கள் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.